ஒரு வேப்ப மரத்தடியில் தானாக தோன்றி மக்களுடைய நோயை குணமாக்கக்கூடிய ஒரு அம்மனின் மகிமை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் செல்லக்கூடிய வழியில் ஆலங்குடிக்கு அடுத்து வலங்கைமான் என்ற கிராமத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற பாடைகட்டி அம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் வலங்கைமான் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய திருக்கோவில். வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அள்ளி தருகின்ற வலங்கைமான் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய பாடைக்கட்டி திருவிழா பங்குனி பெருந்திருவிழாவில் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக நடைபெறுதுங்க. இந்த ஆலயத்தில் அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தது மட்டுமல்லாமல் பங்குனி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பாடைக்கட்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றிருந்தது. இந்த திருவிழாவில் டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தந்து தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுறாங்க. தமிழகத்தில் வேறு எங்குமே காண முடியாத ஒரு நேர்த்தி கடன் என்று சொன்னால் பாடை கட்டி வருவது. அதாவது ஒரு மனிதன் இறந்த பின்பு அவர்களுக்கு எவ்வாறு பாடை கட்டப்படுகின்றதோ, கைக்கட்டு, வாய்க்கட்டு, கால்கட்டு இவற்றையெல்லாம் கட்டி கொல்லி சட்டிகள் பிடிக்க வாய்க்கரிசி இட்டு உறவினர்கள் அவர்களை சுமந்து வந்து அந்த ஆலயத்தை 3 முறை சுற்றி வந்து அங்கு உள்ள பூசாரிகள் அவர்களுக்கு தீர்த்தமும் விபூதியும் கொடுத்து அந்த நேர்த்தி கடனை முடிச்சு வைக்கிறாங்க. இந்த நேர்த்தி கடன் திருவிழாங்கிறது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த திருவிழா நடக்குதுங்க. ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய வலங்கைமானிலிருந்து தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல்.